ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சனுக்கு தேவையான சமையல் குறிப்பு கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறையா இருக்கும். என்னோடய சேனலை முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்ப்போமா, முட்டை வேக வச்சா நம்ம வந்து உடைக்கும் போது பிஞ்சு பிஞ்சு ஓட்டோடு வந்துடும். அப்படி வராமல் இருக்க நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். முட்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. வேக வைக்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அதில் ஒரு சொட்டு ஆயில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. முட்டை நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருங்க. அப்போ தான் வந்து ஒன்றோடு ஒன்று அடிபட்டு நமக்கு வந்து முட்டை உடையாமல் இருக்கும். ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா முட்டை வந்து உடஞ்சி வெளியும் வராது. நம்ம உரிக்கிறப்ப சேப்பும் நல்லா அழகாக வரும். அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு கொதிச்சதும் சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் வச்சாலே போதும். முட்டை வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க. வெந்துகிட்ருக்குது. முட்டை வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் உடைக்க வேண்டாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பிஞ்சு பிஞ்சு வராது. நல்லா சேஃபாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி உடச்ச முட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து வேக வைங்க முட்டை வேக வைக்கும்போது. இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு முட்டை வேக வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள். சூப்பராக வரும். ஈஸியாக வெந்துடும். ஈஸியாக உரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு நம்ம பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் டிப் வந்து அஞ்சரைப்பட்டி பற்றி தான் சொல்ல போகிறேங்க. அஞ்சரைப்பட்டியில் நம்ம என்னென்ன வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். அஞ்சரைப்பட்டியில் நம்ம வந்து எப்படியும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் அஞ்சரைப்பட்டியை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்படியும் பிசு எல்லாமே வந்துடும். அதனால் அதை க்ளீன் பண்ணிடுங்க. நானும் அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இதில் வந்து என்னெல்லாம் நம்ம வைக்கலாம், என்னெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வைக்க போகிறோன்னா, சீரகம் வைக்கலாம், மிளகு வைக்கலாம், கடுகு வைக்கலாம். சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாமே வைக்கலாம். அதில் வந்து வைக்கக்கூடாத பொருள்னா ஸ்பைசி ஐட்டம் வைக்கக்கூடாது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் இந்த மாதிரி இதில் வச்சோம்னா சீக்கிரமாக பூச்சி வந்துடும். அதோட ஃப்ளேவரும் போயிடும். நம்ம வந்து அஞ்சரைப்பட்டு வந்து அவ்வளோ ஓப்பனாக நம்ம அப்பப்போ திறக்கறனால அதோடய ஃப்ளேவரும் போயிடும். அதனால் அதெல்லாம் நீங்கள் அதை வைக்காதீங்க. நான் வச்சுருக்க பாருங்கள், இந்த மாதிரி பொருளை மட்டும் வைங்க. மிளகு வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கிறேன், கடலைப்பருப்பு வச்சுருக்கிறேன், அப்போ வந்து உளுந்து பருப்பும் வச்சுருக்கிறேன், சீரகமும் வச்சுருக்கேன். இது மட்டும் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். அதே மாதிரி உப்பும் வைக்கக்கூடாது. நிறைய பேர் உப்பு வைக்கிறாங்க. உப்பு வச்சோம்னா உப்பு வந்து நீர்த்து போய் எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆகிரும். அதனால் உப்பு வைக்காதீங்க. நம்ம அந்த மூடி மேலே வந்து எல்லாருமே மிளகாய் வைப்பாங்க. மிளகாய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம உள்ளே வச்சுருக்க பொருளுக்கு பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக கூட நம்ம மிளகாய் வைக்கலாம். கொஞ்சமாக நம்ம மிளகாய் இதில் வச்சு விட்டுறலாம். கண்டிப்பாக நீங்கள் உப்பு மட்டும் அஞ்சரைப்பட்டியில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அதோட தண்ணி எல்லா பொருளும் பட்டு நமக்கு வந்து அது வேஸ்ட்டாக போயிடும். அதேமாரி இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் வைக்காதீங்க. அதுக்கு வந்து சீக்கிரமாக கட்டித்தன்மை வந்துடும், பூச்சி வந்துடும். இந்த மாதிரி வைக்கிறனால அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வைக்காதீங்க. இந்த மாதிரி பொருளை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சரைப்பட்டி செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து காப்பர் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 கப்பு புளிச்ச மாவு இருந்தாலே இதை பளிச்சுன்னு பண்ணிடலாம். புளி எதுவுமே தேவையில்லைங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து புளிச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். கீழே ஊற்ற போகிற மாவு தான். நல்லா புளிச்சிருச்சுங்க. அதனால் கீழே ஊற்றலான்னு நினச்சி இதை ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன். சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கழுவுனீங்கனாலே போதும். சூப்பராக பளபளன்னு வந்துடும். நான் வந்து இதை நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இதோட புளிப்பு தன்மையே நமக்கு இதை பளபளன்னு ஆக்கிவிடும். புளிக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மாவு வந்து நம்ம கீழே ஊற்றுற மாவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் தேய்ச்சி கழுவி பாருங்கள், சூப்பராக வந்துடும். இங்கே பார்த்துருங்க, கழுவிட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். புளி போட்டால் கூட இவ்வளோ சூப்பராக வராது, அந்தளவுக்கு செம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். புளிச்ச மாவு தான், கீழே ஊற்றுற மாவு தான். நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செம்பு பாத்திரம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். புளிச்ச மாவு புளிச்சிருச்சேன்னு நம்ம கீழே ஊற்றுறத வச்சு நம்ம இந்த அளவுக்கு டிப் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகிற பொருள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. இதுக்காக நம்ம புளி எடுத்து தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. மாவு இருந்தாலே போதும், சூப்பராக தேய்ச்சி எடுத்துடலாங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு நம்ம பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து சர்க்கரை தான். சர்க்கரை வந்து நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் போடுறப்ப ரொம்ப பெருசு பெருசாக சர்க்கரை இருந்தால் நமக்கு வந்து அது ஆற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்ம அவசரமாக எதாவது லெமன் ஜூஸ் எதாவது போடுறப்ப நமக்கு அது கரையவே கரையாது. லாஸ்ட்டில் நம்ம ஆற்றிட்டு பார்த்தா கூட கீழே வேஸ்ட்டாக நமக்கு சர்க்கரை போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாங்க. நான் அதுக்கு கொஞ்சமாக பாதி சர்க்கரை தான் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுறேன். 2, 3 பல்ஸ் விட்டாலே போதும், மிக்ஸி ஜாரில் சூப்பராக நைஸாக பவுட்ரு மாதிரி ஆகிடும். அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இது வந்து நம்ம லெமன் ஜூஸோ ஏதோ அவசரமாக நம்ம ஜூஸ் போடுறப்ப இதை போட்டு நம்ம கலந்துக்கலாம். மெயினாக லெமன் ஜூஸ் வந்து நம்ம மிக்ஸியில் போட மாட்டோம், அப்படியே கலந்து குடிக்கிறப்ப சர்க்கரை கரைய லேட் ஆகும். லெமன் ஜூஸ் போடுறப்ப திடீர்னு பால் ஏதாச்சும் போட்டு ஆற்றினோன்னா ரொம்ப லேட் ஆகும். அப்போல்லாம் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சர்க்கரை வாங்கினோன்னே அதில் கொஞ்சமாக ஒரு அளவு எடுத்து நீங்கள் அதை அரைச்சி ஒரு ஜாரில் போட்டு வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது டைம் பண்ணால் நீங்கள் ரொம்ப டைமும் வேஸ்ட் ஆகாது, ரொம்ப மிச்சமாகும். அடுத்தது நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகா வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே இந்த உடஞ்ச மிளகா அப்புறம் எல்லாமே இருக்கும், அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம். அந்த உடஞ்ச மிளகாலாம் ஒரு 2 நாளில் நம்ம யூஸ் பண்ணாட்டி அது வேஸ்ட்டாக போயிடும். அப்படி அதை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த உடஞ்ச மிளகா அப்புறம் பாதி அழுகிட்டு நம்ம பாதியை கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அதை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு 5, 6 மிளகா தேறி இருக்குது. பச்சை மிளகாய் எப்படி நம்ம வாங்கிட்டு வந்ததுமே க்ளீன் பண்ணிவிடணும். க்ளீன் பண்ணப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து பச்சை மிளகாவும் வேஸ்ட் ஆகாது, பணமும் மிச்சமாகும். அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் ஓட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பொரியலுக்கோ இல்லாச்சும் எதுக்காச்சும் தேவைப்படுனா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படியே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ஒரு வாரம் வரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து உடஞ்ச பச்சை மிளகா நீங்கள் அப்படியே வைக்கிறப்ப கெட்டு போகிற சான்சஸ் இருக்குது. இப்படி இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் நேரம் பொடியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்லேட்டுக்கு நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்க, அதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. காலையில் நம்ம அவசரம் சமைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற கேஸ்கெட்டு தாங்க எடுத்துருக்கிறேன். எல்லார் வீட்டுமே குக்கர் கேஸ்கெட் நம்ம வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கீழே போடுவோம். அதை வந்து நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம அப்படியும் யூஸ் பண்ணலாம், இதில் நம்ம டேப் சுற்றி அழகாக டிசைனாகவும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து டேப் சுற்றிருக்கிறேன். கலர் டேப்பு சூப்பராக சுற்றி வச்சுருக்கிறேன். அப்போனா கொஞ்சம் அந்த குக்கர் கேஸ்கெட்டு மாதிரி தெரியாது, நமக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி தெரியும். அதனால் இதை நல்லா ஃபுல்லாக சுற்றி எடுத்துடுறேன். இந்த கேஸ்கெட்டு ஃபுல்லாகவே சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிடலாம். ஈஸியாக சுற்றிடலாங்க. சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். முதல்ல அதை சுற்றிக்கலாங்க. உங்களுக்கு டபுள் கலர் இருந்தால் கூட பார்க்க நீட்டாக இருக்கும். டபுள் கலர் இருந்தால் கூட சுற்றலாம். என்கிட்ட வந்து ஒரே கலர் தான் இருக்குது, அதனால் நான் ஒரே கலரை சுற்றிருக்கிறேன்.
அவ்வளோதான், சுற்றி முடிச்சாச்சு. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம துணி காய போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கொடியில் இதை மாட்டி விட்டுக்கிறேங்க. மாட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு, நீங்கள் துணி காய போட போட அந்த இதை எப்படியே இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் கிளிப்பெல்லாம் எடுத்துக்கலாம். கிளிப் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. நம்ம வந்து துணி எடுத்ததும் இதிலேயே சுற்றி நம்ம எல்லாத்தையும் கிளிப்பை மாட்டி விட்டுக்கலாம். பார்க்க டீசெண்டாக நீட்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கிளிப்பு தொலைஞ்சிச்சேன்னு வருத்தப்படணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி யூஸ்ஃபுல்லாக. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. ஏதோ ஒரு வீடியோ டிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, அதனால் அவங்க பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை முறையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். என்னோடய டிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.